ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங். நம்ம குட்டீஸுக்கு வேர்க்கடலை வேக வச்சு கொடுக்கறது, இல்லை புட்டு செஞ்சு கொடுக்கறது, கொண்டக்கடலை வேக வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சு கொடுப்போம் டெய்லியுமே. நம்ம 1 வீக் ஒன்ஸோ இல்லை 10 டேஸ் ஒன்ஸோ பார்த்திங்கன்னா சாட் ஐட்டம் செஞ்சு கொடுப்போம். அந்த அன்றைக்கி அடி தூளுன்னு பிளேட்டை காலி பண்ணி சீக்கிரமாக கையில் கொடுத்துருவாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாட் ஐட்டம் பிடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அந்த காரசாரமாக சுருன்னு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி மசால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெள்ளை பட்டாணி சுண்டலை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இது 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். நீங்கள் ஈவினிங் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா காலையில் குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு நீங்கள் ஒரு 8:30 இல்லை 9 o'clock ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் 5 o'clock தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு அது ஊறி ரெடி ஆயிரும். பாருங்கள், இது நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. ஏன் நம்ம இங்கே வெள்ளை பட்டாணி சுண்டல் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, வெள்ளை பட்டாணி சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அட் த சேம் டைம் அது நல்லா மசிஞ்சு வரும். மசிஞ்சு வந்தால் நல்லா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு அந்த கிரேவி ரொம்ப நல்லா கிடைக்கும். இது கூட நம்ம 2 உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்துக்கலாங்க. தோல் சீவிட்டு நல்லா 2-3 பீஸஸாக கட் பண்ணி உள்ளே போட்டு நம்ம ஒரு 7-8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இது கூட தண்ணி பத்தலை எனக்கு, அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் கரெக்டான தண்ணியால் வச்சுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் நல்லா விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இது விசில் வந்து ரெஸ்ட் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே நம்ம 2 கேரட் எடுத்துருக்கோம். 2 கேரட்டை நல்லா நீல வாக்கில் வச்சு நல்லா சீவுனிங்கன்னா உங்களுக்கு நீளமாக வரும். அட் த சேம் டைம் ஈஸியாக சீவ வரும். உங்களுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நீல வாக்கில் வச்சு நீங்கள் அந்த கேரட்டை சீவுங்க. நல்லா கேரட் சீவி எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அந்த நம்ம பூரி பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இந்த பூரி கிடைக்குது. பூரியை நல்லா சிம்மில் வச்சு நல்லாவே கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக இருந்தால் தான் உங்களுக்கு அது ஊறும்போது கிரேவியோடு சேர்த்து ஊறும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் பாருங்கள், இந்த ரெசிபிக்கு நீங்கள் அரைச்சி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நீங்கள் இந்த பச்சை மிளகா, இந்த தக்காளி, அந்த சீரகம்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க இல்லைங்களா, இந்த கிரேவிக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. இப்போது நம்ம எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. நல்லா நம்ம மசிச்சு கொடுக்கறதுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். பட்டாணி அந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம அரைச்சது எதுவும் சேர்க்க வேண்டாம்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம 2-3 ஐட்டம் சேர்த்தா போதும். பாருங்கள், கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, இது கூட சாட் மசாலா 1 ஸ்பூனு. இல்லை சாட் மசாலா இல்லைன்னா உங்கள்கிட்ட இல்லை கறி மசாலோ இல்லை வேறு ஏதாவது மசாலா இருந்தாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதாவது இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கம்மியாக தான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பூனு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன். அதனால் கொஞ்சமாக நான் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்து நான் மறுபடியும் அந்த கிரேவியை கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா வந்துருச்சு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போடணுங்கிறதே இல்லைங்க. உங்களுக்கு நல்லா மசிச்சு கொடுத்திங்கன்னா அதே கிரேவியாக வந்துடும். நான் நல்லா தண்ணியாட்ட வேணுங்கிறதுக்காக தாராளமாக தண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே குழம்ப நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், அதாவது அந்த கிரேவியை. இதுக்கு மேலே நம்ம பூரியை மசிச்சு விடும்போது இதுக்கு மேலேயும் நம்ம கிரேவி ஊற்றுவோம். அந்த கீழேயும் கிரேவி மேலேயும் கிரேவி, சாண்ட்விச் மாதிரி நடுவில் அந்த பூரி நல்லா ஊறி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட மிக்சர் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் துருவன கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லி இலையை உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.